நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் மக்கள் மத்தியில இன்றைய நாளில் உரையாற்றியிருக்காரு. கோடி லட்சத்துக்கு අපි වියදම් කරන ලබන අවුරුදු ව්‍යාපෘතිවල ප්‍රාග්ධන වියදම් இலங்கை வரலாற்றில் இதுதான் முதல் தடவை. ලංකාව කවදාවත් கோடி லட்சத்துக்கு වියදම් කරලා නැහැ. இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் செய்யாததை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. සතයක් ණයක් ගන්න නැතුව ආණ්ඩුවේ දේශීය අරමුදල් වලින් තමයි අපි ගලගෙදර රඹුක්කන අධිවේගී මාර්ගය හදනවා. கடந்த நாட்களில் நாங்கள் முழுமையாக பார்த்த விஷயங்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடைபெற்ற சம்பவங்கள், அது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளுடைய அறிக்கைகள் என்று பலதரப்பட்ட விஷயங்களை கடந்த 2 நாட்களாக பார்த்தோம். இன்றைய நாளில் அதை விட்டுட்டு வேறு செய்திகளுக்கு அல்லது புதிய செய்திகளுக்கு போகலான்னு பார்த்தா, இன்று மாலை வேளையில் கொழும்பு மெகசின் சிறைச்சாலைக்குள்ள 2 குழுக்களுக்கு இடையில் ஒரு மோதல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த மோதல் காரணமாக 5 பேர் காயமடைந்திருக்காங்க. இதில் 2 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த அடிப்படையில் இந்த மோதல்கள் இடம்பெற்றது, யாருக்கு இடையில் இடம்பெற்றது, எதற்காக இந்த மோதல் நடந்தது என்பது தொடர்பான விசாரணைகள் நடந்து வருது. காரணம் இதுவரைக்கும் வெளியாகல. எனவே இப்பொழுது சிறைச்சாலைகளுக்குள்ள ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடியை குறைக்கிற நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்போ வேணாலும் எந்த சிறைச்சாலைக்குள்ள வேணாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகலாம் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இப்பொழுது இருக்கிறதால எல்லா சிறைச்சாலை அதிகாரிகளும் குறிப்பாக சிறைச்சாலையில் இருக்கின்ற கைதிகள் மீது மிகப்பெரிய அளவான கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இப்படி இருந்தும் இன்றைய நாளில் கொழும்பு மெகசின் சிறைச்சாலைக்குள்ள இந்த சம்பவம் பதிவாக இருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இன்றைய நாள அனுராதபுரத்துல மக்களுக்கு குடிநீர் வழங்குகின்ற 2ஆம் கட்ட நிகழ்வுல கலந்து கொண்டாரு. 67,000 குடும்பங்களுக்கு இந்த குடிநீர் திட்டம் வழங்குகின்ற நிகழ்வு தான் இன்றைய நாள்ல நடந்தது. இதுல நிறைய விஷயங்களை பற்றி ஜனாதிபதி பேசியிருக்காரு. நிறைய விடயங்கள் தொடர்பாக விளக்கம் அளித்திருக்காரு. அடுத்து அரசாங்கம் செய்யவிருக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அபிவிருத்திகள் தொடர்பாக முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. இலங்கையினுடைய அரசாங்க வரலாற்றில் இதுவரைக்கும் ஒரு அபிவிருத்திக்காக ஒரு வருஷத்துல ஒதுக்கப்படுகின்ற அதிகூடிய பணத்தொகையை இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. 2027ஆம் ஆண்டு அபிவிருத்திக்காக மட்டுமே 2 லட்சம் கோடி ரூபாவை அரசாங்கம் ஒதுக்கி இருப்பதாக சொல்லியிருக்காரு. இந்த பணம் முழுவதுமே ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வரி பணத்தினால் வந்த வருமானம் தான். අපි සැලසුම් කළ දෙන கோடி ලක්ෂ දෙකක් දාන්න. கோடி ලක්ෂ දෙකක් අපි වියදම් කරන ලබන අවුරුදු ව්‍යාපෘතිවලට ප්‍රාග්ධන වියදම්. இதுவரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் வெளிநாடுகளுடைய உதவியில கடனில் தான் நிறைய அபிவிருத்தி பணிகளை செஞ்சாங்க. குறிப்பா அதிவேக நெடுஞ்சாலைகள், பாதை அபிவிருத்திகள் எல்லாமே அப்படித்தான் நடந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் முதல் தடவையா எந்த நாட்டிட்டையும் கடன் வாங்காம 3 வகையான 3 பிரதேசங்களுக்கான அதிவேக நெடுஞ்சாலைகளை அபிவிருத்தி செய்ய ஆரம்பிக்க போறாங்க. வரப்போற நவம்பர் மாதம் குருநாகல் தம்புல்லைக்கான அதிவேக நெடுஞ்சாலை அமைக்கப்படுறதுக்கான ஆரம்ப கட்ட நிகழ்வுகள் நடக்க போகுது. அதோட ரம்புக்வன கலகதிரைக்கான நெடுஞ்சாலை அமைக்கப்பட போகுது. கஹாத்தொட்டுவ இங்கிரியைக்கான நெடுஞ்சாலை அமைக்கப்பட போகுது. இது ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசாங்கத்தினுடைய இலங்கையினுடைய திரைசேரியிலிருந்து எடுக்கப்படுகின்ற மொத்த பணம் தான். இதுல எந்த நாட்டையும் கடன் வாங்கல, எந்த நாட்டிலும் கடன் பெற்றுக் கொள்ளல. අපේ රට හැම අධිවේගී මාර්ගයක්ම හැදුනේ කොහෙන් හරි ණයක් අරගෙන. හැබැයි අපි දැන් පටන් ගත්තා රඹුක්කන ගලගෙදර අධිවේගී මාර්ගය. සතයක් ණයක් ගන්න නැතුව ආණ්ඩුවේ දේශීය අරමුදල් වලින් තමයි අපි ගලගෙදර රඹුක්කන අධිවේගී මාර්ගය හදනවා. எனவே இது எல்லாமே சாத்தியமானது. மக்கள் இப்பொழுது வரி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ඉතාමත් කාර්යක්ෂමව අද බදු ගෙවන්න පටන් ගන්න තියෙනවා. இதுவரையில விவசாயிகளை இந்த அளவுக்கு கவனிக்கக்கூடிய அரசாங்கம் இதுவரைக்கும் இருந்ததில்லை. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்கும் போது விவசாயிகளுக்கான மானியமாக 15,000 ரூபாய் இருந்தது. ஆனா இப்பொழுது 35,000 தாண்டி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல தனியார் துறையினரும் இந்த நெல்லை கொள்வனவு செய்யணும் அப்படின்றதுக்காக 1000 கோடி ரூபாய் கடன் வழங்கி இருக்கிறோம் தனியார் துறைக்கு. அதுவும் 4% வட்டியில் தான், மிக குறைந்த வட்டியில் தான் இந்த கடனை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். எனவே தனியார் துறையும் விவசாயிகளிடமிருந்து இனி நெல்லை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கு தான் இந்த விஷயத்தையும் செய்திருக்கோம். எனவே நிறைய விடயங்கள், குறிப்பாக எந்த அரசாங்கமும் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு செய்யாத அளவுக்கான நன்மைகளை, சலுகைகளை வழங்கக்கூடிய வகையில் திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு என்ற தகவலையும் இன்றைய நாளில் ஜனாதிபதி தன்னுடைய உரையில இன்று தெரிவித்த கருத்துக்களாக இருந்தது. இது தொடர்பான பலதரப்பட்ட செய்திகள் இன்றைய நாளில் முழுவதும் செய்தி தளங்கள் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. நேற்றைய நாளில் பார்த்த இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தான் டெங்கு பரவல். இந்த டெங்கு பரவல் தொடர்பாக எல்லா இடங்களையும் சோதனை நடவடிக்கைகள், துப்புரவு பணிகள் நடந்து வருது. ட்ரோன் மூலமாக கண்காணிக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் டெங்கு பரவல் அபாயம் இருக்கோ அந்த இடங்களை உடனடியாக இனங்கண்டு அளிக்கப்பட்டு வருது. வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால
பல வைத்தியசாலைகளில் இடப்பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் தனியார் வைத்தியசாலைகளில் இப்போ டெங்கு நோயாளர்களை அனுமதிக்கிறதுன்றது பெரிய ஒரு பாரிய சிக்கலாக இருக்கு. காரணம் அந்த இடங்கள்லையும் அதிகமான நோயாளர்கள் இப்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்காத பல இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது தனியார் வைத்தியசாலைகளில் அந்த அளவுக்கு இடம் இல்லாததால். எனவே இந்த மாதிரி பலதரப்பட்ட இக்கட்டான சூழல் இப்பொழுது இந்த டெங்கு நோய் பரவலால் ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 45 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னும் டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. கடந்த கிழமையை விட இந்த கிழமையில இன்னும் அதிகரிப்பை காட்டியிருக்கிறது. இன்னும் 2-3 வாரங்களுக்கு இந்த அதிகரிப்பு இருக்கும். அதுக்கு பிறகுதான் இது குறைவடையும் அப்படின்ற மாதிரி தான் சுகாதார பிரிவு இப்போ சொல்லியிருக்காங்க. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள இடம்பெற்ற மோதல்கள் சம்பவங்கள் காரணமாக இதற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற அடிப்படையில் அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார் அவருக்கு எதிராக இன்றைய நாளில் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வரதற்கான ஒரு கையெழுத்திட்டிருக்காங்க. இது வருகின்ற நாட்களில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட போகுது. எந்த அளவுக்கு இது சாத்தியமாகும் தெரியல. ஆனால் ஏற்கனவே அவர் இந்த சம்பவங்களுக்கு அல்ல இந்த நடந்த இந்த மோதல்களுக்கு தான் பொறுப்பேற்றுக் கொள்வதாக அந்த பிரிவினுடைய அமைச்சர் என்ற அடிப்படையில் தான் பொறுப்பேற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் பொறுப்பேற்றால் மட்டும் போதாது, பதவி விலக வேண்டும் என்ற வலியுறுத்தல்கள் எதிர்க்கட்சி பக்கமாக இருந்து வருது. எனவே அந்த அடிப்படையில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர போறாங்க. இலங்கையினுடைய வரலாற்றில் மிக முக்கியமாக சொல்ல போனால் இந்த மாதிரியான பாரதூரமான சம்பவங்கள் நடக்கும்போது அந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டது, நான் இதை பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டது மிக மிக அரிது. தெரிந்த அளவில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது முதல் தடவையாக நடந்திருக்கு ஒரு விஷயம், ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எனவே அந்த அமைச்சுக்கு பொறுப்பானவர் அதுக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் என்ற ஒரு விஷயமும் இருக்கு. இன்றைய நாள் அதிகமாக சிங்கள ஊடகங்களில் இந்த விஷயம் பேசப்பட்டது. ஆனால் இன்று மாலை வேளையில் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கான கையெழுத்தும் எதிர்க்கட்சியால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கடைகளில் இந்த எல்இடி லைட்டுகளை நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் அவதானமாக இந்த விஷயங்களை கவனித்து வாங்க. இப்பொழுது தரமற்ற முறையிலான எல்இடி லைட்டுகள் இப்பொழுது சந்தையில் இருக்கு, பரிசோதனைகள் மூலமாக கண்டறியப்பட்டிருக்கு. இந்த எல்இடி லைட்டுகளை இனி விற்பனை செய்யறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியான லைட்டுகள்னு சொன்னால், இப்போ ஒரு லைட் இருந்தால் அதனுடைய தகவல்கள் இருக்கணும், எத்தனை வோட், என்ன மாதிரி இது பாவிக்கிறது என்ற தகவல்கள் இருக்குதான ஒரு லேபிள் இருக்கும். அந்த லேபிள் இல்லைன்னு சொன்னால் இந்த லைட் விற்கப்படக்கூடாது அல்லது இது விற்கிறது சட்டவிரோதமானது. வாடிக்கையாளர்களும் இந்த லைட்டை வாங்கும்போது, இந்த எல்இடி லைட்டுகளை வாங்கும்போது மிக அவதானமாக பார்த்து வாங்குங்க. நிறைய இடங்களில் விபத்துக்களில் குறிப்பாக மின் கசிவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தரமான லைட்டுகளை பார்த்து வாங்குங்க. 60 வோல்ட்டுக்கு குறைவான லைட்டுகளில் எல்லா லைட்லையும் எந்தெந்த வோல்ட் கணக்கு, இது என்னென்ன விஷயம் அப்படின்றத லேபிள் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட செய்திகளுடைய சுருக்கம்.